தூத்துக்குடி +2 மாணவியோட பாலியல் வன்கொடுமை அந்த வழக்கில் கைதானவர் தான் உண்மையான குற்றவாளி அப்படின்னு போன வீடியோவில் பதிவு பண்ணியிருந்தேன். ஆனால் காவல்துறை நண்பர்கள் வந்து அவர் தான் உண்மையான குற்றவாளி, எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு அவரை வச்சு ஆக்ட் பண்ணிலாம் காமிக்கிற மாதிரியான செய்தியெல்லாம் பார்க்குறேன். ஆக்சுவலாக எங்களுக்கு அது தேவை கிடையாது. எங்களுக்கு எது தேவைன்னா, நீங்கள் வந்து ஆக்ட் பண்ணி காட்டிக்கணும். நாங்கள் இப்படி அவரை சிறைச்சாலைக்கு கொண்டு சென்றிருந்தோம், அங்கே அந்த போகிற வழியில் அவர் தப்பிக்க முயற்சி செய்தார், எங்களுக்கு வேறு வழியே இல்லை, அவரை சுட்டு தான் பிடிக்க வேண்டிய அவசியமாக இருந்துச்சு, அதனால் அவரை நாங்கள் சுடும்போது அவர் இறந்து விட்டார் அப்படிங்கிற ஆக்டை தான் நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். உண்மையான ஜஸ்டிஸுங்கிறது அதுதான். அதை விட்டுட்டு அவனை போய் சிறையில் அடைச்சி ஒரு 30 வருஷம் அரசாங்க பணத்தை எடுத்து அவனுக்கு சாப்பாடு போட்டு அங்கே உள்ள கூட்டத்தோட கூட்டம், அவன் ஏற்கனவே அங்கே உள்ள சிறையிலேருந்து வந்தவன் தான். அப்படிப்பட்ட ஒருத்தனை திரும்ப சிறையில் கொண்டு போய் வைக்கிறல அவன் என்ன வருத்தப்படுவான்? தான் தப்பாக நினச்சி திருந்திடுவானா? ஏற்கனவே அவன் மேலே 53 வழக்கு இருக்குது. 2022 ஒரு மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை பண்ண வழக்கு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு மிருகம் எப்படி சிறைக்கு அனுப்புனா திருந்திடுவான்னு நினைக்கிறீங்க? எங்களெல்லாம் அப்படி பண்ண முடியாது, சட்டப்படி தான் நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னா, இந்த 30 வருஷமோ இல்லை 60 வருஷமோ அவனுக்கு தண்டனை கொடுப்பீங்கள்ல, அந்த தண்டனையில் வாரத்துக்கு 3 முறையாவது அவனை தனியாக ஒரு ரூமுக்கு கூட்டி போயிட்டு லத்தியை வச்சு ரவையாக நான் அடித்து முடிச்சிடுங்க. ஒரு நாள் இல்லைனா 2 நாள் கேப் விட்டு அடிங்க. அவனுக்கு அந்த புண்ணு காயங்கள் ஆறணும், திரும்ப அடிக்கணும். ஏன்டா அந்த தப்பை பண்ணோம், நம்மளாவது அன்னைக்கு ஒரு நாள் தான் அந்த பொண்ணை ரொம்ப கொடுமை பண்ணி கொன்னோம், நம்மளை இப்போ இந்த 30 வருஷமாக வச்சு கொடுமை பண்ணி கொள்கிறாங்களே அப்படிங்கிற அளவுக்கு வேதனை அடையணும். அப்படின்னா தான் அந்த நாய் திரும்ப இந்த மாதிரி தப்பு பண்ணாது. ஆனால் இப்போ மட்டும் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்துடுவாங்க, இல்லைனா நீங்கள் ஒன்று சொல்ல வருவீங்க, அதை எங்களால் செய்ய முடியாது, அது சட்டத்துக்கு எதிரானது அப்படிம்பீங்க. ஆனால் சாத்தான்குளத்தில் கடை அடைக்கிறதுக்கு லேட்டான காரணத்துக்காக அப்பாவையும் பையனையும் கூட்டி போய் அடித்து கொண்டீங்க, முடிஞ்சிச்சுல, அதுவும் உங்கள் சட்டத்தில் தானே. இந்த மாதிரி ரவுடி நாய்களையும் அடிங்க. இப்படி இவன் வந்து பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய கொடுமை. இந்த மாதிரி கொடுமை பண்ண நாயை நீங்கள் அடிச்சு கொடுறதுல தப்பே கிடையாது. உண்மையான ஜஸ்டிஸுங்கிறது உடனடியாக கொடுக்கப்பட்டாதான் அது உண்மையான நீதி. காலம் தாழ்த்தி அவன் பல வருஷம் கழித்து அவனுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்கறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அதை விட்டுட்டு சிறையில் தான் அடைப்போம், எங்களால் அடிக்கக்கூடாது அப்படின்னாங்கன்னா இதையாவது கொஞ்சம் பண்ணுங்கள். வனவிலங்கு காப்பகத்தில் வெறி பிடித்த மிருகங்கள்லாம் தனிமைப்படுத்தி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி மிருகங்களை கொண்டு வந்து ஒரு சிறைச்சாலை கட்டுங்க. அந்த சிறைச்சாலையில் இந்த மிருகத்தை போடுங்க. இவன் எது கேட்டாலும் வாங்கி கொடுங்க. மது, பீடி, சிகரெட்டு, கறி சாப்பாடு எது கேட்டாலும் வாங்கி கொடுங்க. அடுத்த நாள் அவன் உயிரோடு வந்தால் வாங்கி கொடுங்க. ஒரு முக்கியமான குறிப்பு, அந்த வெறி பிடிச்ச மிருகங்களை பிடிச்சிட்டு வரதில் பெண் மிருகங்களை பிடிச்சி வச்சுருந்தீங்கன்னா இந்த மிருகத்தை அந்த இது கூட போட்டுறாதீங்க. ஏன்னா இவங்க அதையும் ஒப்பு வைக்க மாட்டாங்க. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லாமல் வந்துட்டேன். இந்த கேஸில் வந்து இவன் ஃபேக்காக ஆஜராக இருந்தாலும் இவனுமே தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு குற்றவாளி. இந்த மாதிரி கடுமையான சட்டங்கள் இயற்றப்படும் போது இனி வரும் காலகட்டத்தில் யாரும் ஒரு ஃபேக்காக ஒரு கேஸில் ஆஜராகிறதுக்கு பயப்படணும். இப்போ நான் சொன்ன விஷயம் சரி, இந்த மாதிரி தான் உங்களுக்கும் தோணுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.